அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். திருச்சி விமான நிலையத்தில் பரபரப்பு. பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ ஆயுதத்தை கைப்பற்றினர். விமான நிலையத்தில் கத்தி பேசும் சீமானிடம் கத்தி வந்தது எப்படி? சீமானுடன் சென்ற சாட்டை துறைவன் பைக்குள்ளே ஆயுதம் வந்தது எப்படி? அந்த ஆயுதத்தை எதற்காக கொண்டு சென்றார்? திருச்சி நீதிமன்றம் சென்றுவிட்டு விமானத்தில் நுழைந்த பொழுது அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர் அப்படின்னு பல்வேறு ஊடகங்களில் செய்தி போட்டிருந்தாங்க. அந்த ஆயுதம் என்ன ஆயுதம்? பாதுகாப்பு அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் அந்த ஆயுதத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? எதற்காக அந்த ஆயுதம் கொண்டு செல்லப்பட்டது? அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். திருச்சி எஸ்பியா இருந்து டிஐஜியா ப்ரமோட் ஆகியிருக்கிற திரு வருண்குமார் அவர்கள் போட்ட ஒரு பொய் வழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் நேர் நிற்க வேண்டியிருந்தது. அப்படி நேர் நின்று அண்ணன் சீமானோடு சென்னைக்கு புறப்படுவதற்காக நான், அண்ணன் சீமான், கவிஞர் தபுசங்கர் 3 பேரும் விமான நிலையத்துக்குள்ளே நுழைகிறோம். விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சா அங்கே துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவம் நிற்கிறாங்க. உண்மையிலே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. துணை இராணுவம் துப்பாக்கியில் நிற்கிறாங்க. ஏன்னா என் கையில் உள்ள பையில் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆயுதத்தை எப்படி விமான நிலையத்துக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு நான் அதிர்ச்சிக்குள்ளாயிட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்போ அந்த பையில் அந்த ட்ராலி, அந்த பை அப்படியே ட்ராவல் ஆகுது. உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ நிற்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி செக் என்று அழைக்கப்படுகிற பரிசோதனை மையம், என்னுடைய ட்ராலியும் என்னுடைய கைப்பையும் வைக்கப்படுது. முன்னாடி அண்ணன் சீமான் போகிறாரு, பின்னாடியே நான் போகிறேன், எனக்கு பின்னாடி கவிஞர் தபுசங்கர் வராரு. சோதனை கடக்குது. ஒவ்வொரு நிமிடமும் திக்கு 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 திக்குன்னு இருக்கு. அந்த பையும் அந்த ட்ராலியும் அப்படி வருது. வெயிட் 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 அப்படின்னு அதிகாரி சொல்கிறாரு. எனக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. பொதுவாக 80-120 இருக்கணும், எனக்கு 160-120 அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஹார்ட் பீட், பிபி ரைஸ் ஆகுது, பல்ஸ் ரேட் அதிகமாகுது, கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிக்குது, கூஸ்பம்ஸ் வர ஆரம்பிக்குது. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளாகும் போது உங்கள் பையில் ஏதோ மெட்டல் இருக்குது அப்படின்னு அதிகாரி சொல்கிறாரு. ஆஹா, மெட்டல் இருக்கிறது அதிகாரி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நான் வியந்து பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகி ஷாக்காகி நிற்கும் பொழுது அது என்ன மெட்டல் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரி இந்த ஊடகங்களில் சொன்னது போல் அந்த பையில் என்ன நினச்சி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள் சொன்னால் துரைமுருகனம் சுற்றி வளைத்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவன் சுற்றி வளைச்சி என்னை பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊடகங்களுடைய பார்வையில் பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போது நான் என்னுடைய சட்டைக்குள்ளே கையை விடுறேன். கையை விட்டு தின்னுக்கு தின்னுக்கு தின்ன தின்னுக்கு தின்னுக்கு தின்ன தின்னுக்கு தின்னுக்கு தின்ன தினா அப்படின்னு கர்ச்சிப்பு எடுத்து வேர்த்ததை துடைக்கிறேன். துடைச்சி கர்ச்சிப்பு தூக்கி பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த மெட்டலை திறந்து உள்ள அந்த பேக்கை திறந்தா அதுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக சாட்டை துரைமுருகன், திருநெல்வேலிக்காரன், நிச்சயமாக அந்த ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆயுதம் சிக்கி தான் ஊடகம் போட்டிருக்காங்க. என்ன ஆயுதம் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? திருநெல்வேலிக்காரன் கண்டிப்பாக வள்ளநாடு நம்ம பக்கத்து ஊர், வள்ளநாட்டு வீச்சர்வாளர் இருக்க வாய்ப்பு இருக்கோ? எப்படி ஒரு 3 அடியில் பெரிய நீளமான அருவாளை ஏர்போர்ட்டுக்குள்ள சாட்டை துறைமுருகன் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஆயுதம் சிக்கியதுன்னு சொல்லி ஊடகங்கள் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு முக்கிய ஆயுதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு வள்ளநாட்டு வீச்சர்வா இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வள்ளநாட்டு வீச்சர்வாளர் இருந்தால் அவ்வளோ பெரிய பேக்குள்ளே வைக்க முடியாது. ஏன்னா பேக்கே இவ்வளோ பெரிய பேக் தான். வள்ளநாட்டு வீச்சர்னு அதை நம்ம ஃபோல்டிங் டைப்பாக மடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு வைக்க முடியாது. ஒருவேளை திருப்பாச்சேத்தி அருவா, திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடாங்கிற பாட்டை ஸ்பாட்டிஃபைல அதிகமாக சாட்டை துறைமுருகன் கேட்டிருக்காப்புல. அதனால் இந்த திருப்பாச்சி அருவால இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பாச்சி அருவாலும் நீளமான அருவா உள்ள மடித்து வைக்க முடியாது. சரி, வேற என்ன அருவாளாக இருக்கலாம்? ஒரு பண்ணருவா, பாளையருவா, வெட்டருவா, குத்தருவா, இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வேலை இல்லையே. பண்ணருவா, வீச்சருவால அது இல்லையே, அது கிடைக்கலையே. அப்போ வேற என்ன இருந்தது? ஒருவேளை பஞ்சாபில் பயன்படுத்தக்கூடிய கூர்வாள், அந்த கூர்வாளை உள்ளே வச்சுருந்தாரா?
அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்னு விமான நிலைய அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. இப்போ வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னு இப்போ இந்த ஊடகங்கள்லாம் காத்து கொண்டு இருக்க உள்ளுக்குள்ளே அந்த மாட்டிய அந்த முக்கிய ஆயுதம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய பெரிய கத்தி சிக்கியிருக்கிறது. ஏன்னா கத்தி தான் அதில் இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அந்த கத்தியோடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கத்தியோடைய நீளம் 1.5 இன்ச்சாம். 1.5 இன்ச்சு கத்திய விமான நிலையத்துக்குள்ளே கொண்டு போய் விமான நிலைய அதிகாரிகள்லாம் பரபரப்பாயிட்டாங்களாம். சுற்றி வளைச்சி என்னை பிடிச்சாங்களாம். இவங்க தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே செய்தியை போட்டிருக்காங்க. அது ஒரு அமேசானில் ஆர்டர் பண்ணேன் 332 ரூபா மதிப்புள்ள கீ செயின். ரொம்ப நாளாக கார் கீ முழுக்கட்டி இருந்துச்சு. சரி கார் கீழே ஏதாவது ஒன்று கோர்த்து போடுவோமே அப்படின்னு சொல்லி அமேசானில் கார் துடைக்கிறதுக்காக இந்த ப்ரெஷ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதில் கார் கீ செயின் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுச்சு. மல்டி கலர் மிலிட்ரி கீ செயின் அப்படின்னு பேர். அது பேரே கீ செயின் தான். 332 ரூபா மதிப்புள்ள இந்த கீ செயினை அமேசான் ஆர்டர் பண்ணி நேற்று தான் திருச்சி வந்துச்சு. போன வாரம் அரசு பேருந்து அதாவது எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் என் மேலே ஏறாத்தங்கிற மாதிரி என் வண்டி சும்மைனே போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி அரசு பேருந்து மேலே மோதி அதில் ஒரு 80,000 ரூபா செலவாகி அதை வாங்க வக்கில்லாமல் அதை வண்டி டொயோட்டா இதில் நிற்கிது, திருச்சி ஷோரூமில் நிற்கிது. நாளைக்கு டெலிவரின்னாங்க. சரி நேற்று கிடச்சிரும்னு நினச்சி தான் அந்த கீச்சனை மாட்டலான்னு கொண்டு போனால் அது இன்னைக்கு கிடைக்கல சார், நாளைக்கு தான் கிடைக்கும்னாங்க. அதனால் வேறு வழி இல்லை, பேக்கில் தூக்கி அந்த கீச்சனை போட்டுட்டு சென்னை அப்புறம் 2 நாள் கழிச்சு திருச்சி போகும்போது அந்த கீச்சைனை தூக்கி அந்த கார் கீழே போட்டலாம்னு சொல்லி அந்த கீச்சைனை கொண்டு வந்தேன். அந்த கீச்சைனில் ஒரு லைட்டு, அதே போல் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு சின்னதாக நகை வெட்டுற நைஃப், நகை வெட்டின ரைப்பு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் ஓப்பனர். அது கீ செயினில் இருக்குது. அது ஒரு மல்டி கலர் மல்டி யூசேஜ் ஒரு கீ செயின். இந்த கீ செயின் இந்த மெட்டல் டிடெக்டரில் போகும்போது அது டிடெக்ட் ஆகிடுச்சு. டிடெக்ட் ஆன உடனே அதிகாரி என்கிட்ட கேட்டார், ஐயா அது ஏதோ ஒரு மெட்டல் வச்சுருக்கீங்களா? உடனே அதிகாரிலாம் பரபரப்பாகல, பாஞ்சு வரலை, ஒன்றும் செய்யலை, பேக் வந்துருச்சு தன்னால். வந்ததுக்கப்புறம் அதிகாரி மெட்டல் எதுவும் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க ஒரு மெட்டல் ஒரு கீ செயின் ஒன்று இருக்குது அப்படின்னு. எடுங்க சார் அப்படின்னாரு. எடுத்துக்கொண்டே சார் இது அலௌடு இல்லை, திறந்துலாம் பார்க்கல, இது அலௌடு இல்லை சார், பொதுவாக மெட்டல் அலௌடு இல்லைங்க. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு ஐஎஸ் யார் உளவுத்துறை அவர்கிட்ட கொடுத்து, ஐயா வெளியே நம்ம கட்சிக்காரங்க நிற்பாங்க, அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருங்க, யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, என் வீட்டில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் வாங்கிட்டு நான் கொடுத்துறேன்னாரு. அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபு தனபால் இருக்கார், பிரபு தனபால்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைக்கும் போது பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்டுடைய உளவுத்துறை அதிகாரி, உளவுத்துறை காவலர் நின்றுருக்கார், எஸ்ஐஆரோ. அவர் பார்த்துட்டு என்னது கீ செயின், கீ செயின்களா அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டு அவர் தான் செய்தியை ஊடகத்துக்கு எடுத்துக்கார். இந்த உளவுத்துறையுடைய வேலை பாருங்கள். தமிழ்நாடு உளவுத்துறை ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் கொலையாளிகளை வெட்டுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா தமிழ்நாடு உளவுத்துறை பரபரப்பாக வேலை செய்யுன்னு சொல்லலாம். இங்கே சட்டக்கல்லூரி வாசலில் வெட்டி கொள்கிறான், ஜவஹர்லாலியை வெட்டி கொள்ளலாம், ஜாகிர் வெட்டி கொள்ளலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓட்டையை போட்டு உள்ளே போகிறான், எவ்வளவோ கொள்ளை நடக்குது, 7 பேர் ஃப்ளைட்லேருந்து இறங்கி கொள்ளடிச்சு போகிறான். அதெல்லாம் கண்டுபிடிக்காத உளவுத்துறை சிக்கிய முக்கிய ஆதாரம் சொல்லி ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்துருக்குது. ஊடகங்களும் வெக்கமே இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு டஸ்ட்பின் இருக்குங்க, இந்த செக்யூரிட்டி செக்கு முன்னாடி, அந்த செக்யூரிட்டி செக் டஸ்ட்பினில் இது மாதிரி ஒரு 1000 கீ செயின் கத்தியோடு கிடக்கு. கத்தி, சின்ன நைஃபு, சின்னதாக ஸ்க்ரூ டிரைவரு, எந்த மெட்டலாக இருந்தாலும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதே லக்கேஜில் போயிருந்துச்சுன்னா அது அலௌடு. லக்கேஜில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் லக்கேஜில் போட்டோம்னா லக்கேஜில் போகலாம். ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு போனால் மட்டும்தான் அலௌடு இல்லை. மற்றபடி லக்கேஜில் போட்டால் 12 கிலோ வரைக்கும் பெரிய அருவாக்கத்தையை கொண்டு போக முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுமதிப்பாங்க, யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. அதான் ஏர்போர்ட்டுடைய ரூல்ஸு. அந்த மெட்டல் இதில் வேஸ்ட் பாக்ஸில் சேவிங் ரேசரு எத்தனையோ முறை என்கிட்ட நானே சொல்லுவாங்க, சேவிங் ரேசஸ் போட்டிருங்க சார், நான் தூக்கி போடுவேன். சில நேரங்களில் கவர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கொண்டு போங்க அப்படிம்பாங்க. இது ஒரு பொதுவான நடைமுறையில் தான் இது நடந்துச்ச ஒழிய எந்த அதிகாரியும் என்னை பிடிக்கவும் செய்யலை, எந்த அதிகாரி பரபரப்பாகவும் இல்லை, ஏர்போர்ட்டும் பரபரப்பாகல, ஏர்போர்ட்டு காவலர்கள் விசாரித்தார்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரித்தார்கள்னு ஒரு செய்தி வறட்சியின் காரணமாக இது வெளியிடப்பட்டதா இல்லை திட்டமிட்டு இது பரப்பப்பட்டதா? இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, சீமானிடம் சிக்கிய கத்தி, ஏர்போர்ட்டில் சிக்கிய சீமான் கையில் வைத்திருந்த கத்தி சிக்கியது. இந்த சம்பவமே எனக்கு சீமானுக்கு தெரியாது. 3 பேர் ஒன்றா போகிறோம், சீமானன்னா முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் தான் என் பேக் வருது. நாங்கள் பேக்காக காத்திருந்தோம். இந்த கீச்சன் இந்த கீச்சன் வந்து எடுத்து கொடுத்த விஷயத்த சீமானன்ட்டு நான் சொல்லவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே கிடையாது. அப்புறம் போட ரெஸ்ட் ரூம் போயிட்டு அண்ணன் வந்தாங்க. நாங்கள் பரபரப்பாயிடுச்சு, வண்டி ஏறி வந்துட்டோம். இறங்கி சென்னையில் இறங்கினா அங்கேருந்து ஃபோன் வருது, உங்கள்கிட்ட ஏதோ கத்தி மாட்டிக்கிச்சாம்ல ஒன்று. எது கத்தி மாட்டிக்கிச்சா? ஐயோ அது கீச்சைனியா, அதை அப்படித்தாக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க கத்தி மாட்டிக்கிச்சுன்னு. அங்கே புதிய தலைமுறையிலேருந்து தந்தியிலேருந்து பாலிமர்லேருந்து மாறி நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏர்போர்ட்டை சாட்டை திரும்ப பெரிய கத்தி மாட்டிச்சாம்ல அப்படின்னு. சரி, கொண்டு போனது நான், கீச்சைனை எடுத்து கொடுத்தது நான், அதை வெளியே கட்சிக்காரனை கொடுத்து இப்போ கட்சிக்கு பிரபுதனபால் வீட்டில் எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த கீச்சன். இவங்க மாட்டின முக்கியமான முக்கிய ஆதாரம் மாட்டின கத்தின்றாங்க. அந்த கீச்சன் சோத்துல எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த கத்தியை சீமானன்னு வச்சிருந்ததா சொல்லி ஒருத்தன் செய்தி வெளியிடறான். சீமானிடம் சிக்கிய கத்தி அப்படின்னு செய்தி ஒருத்தன் வெளியிடறான். இன்னொரு ஊடகம் வந்து ஷாக்கான சீமான், அவருக்கு தெரியவே தெரியாத இப்போ வரைக்கும். சாதாரண மனிதர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு எது செய்தி? ஊடகத்தில் வர்றது, பத்திரிகையில் வர்றது, இதான் செய்தி. இந்த பத்திரிகையும் இந்த ஊடகமும் சாட்டைத்துறையிடம் சிக்கிய கத்தி அப்படின்னு போடுறான். என்ன கத்தி கொண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க போல இருக்கப்பா, எந்நேரமும் கத்தியோடய திடுறாங்களே, ரவுடிஸ் கும்பலாக இருப்பாங்க போல இருக்கு, குண்டர்கள் போல இருக்கு. அதாவது அந்த லைஃபுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த கத்தி கருவா இந்த லைஃபுக்கு. ஆனால் கத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, கத்திலாம் வச்சுருப்பாங்களா, அருவா வச்சுருப்பாங்களாம், குண்டு வச்சுருப்பாங்களாம், ஒரு சர்வதேச தீவிரவாதி ரேஞ்சுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் என்ஐஏ விவகாரத்தில் போட்டாங்க. என்ஐஏ அதிகாரிகள் ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான். அந்த வெளிநாட்டில் இருந்த நபர் எங்கள் 4-5 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. அவர் யாருன்னு எங்கிட்ட கூட்டு விசாரிக்க போயிருக்காங்க. இப்போ ஒரு சாலையில் விபத்தாயிருதுங்க. அந்த விபத்தாகும்போது பக்கத்தில் ஒருத்தன் 2 வீலரில் போயிட்டு இருக்கேன். இந்த அப்போ நம்மளை சிசிடிவியில் நம்மளை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல நின்னீங்க, அங்கே ஒரு கார் வந்து ஒருத்த மேலே மோதிருக்கு, அந்த காரை பார்த்தீங்களா, அது என்ன கலர் காரு, அந்த காருக்குள்ளே வந்தது யார் அந்த சாரு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு விசாரிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காரு, அவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்காக என்னையதை விசாரிச்சா ஊடகங்களில் போட்டாங்க பாருங்கள். சாட்டை துறைவரின் வீட்டில் சிக்கிய துப்பாக்கிகள், நாட்டு துப்பாக்கின்ட்டான். எனக்கு என்னடா நாட்டு துப்பாக்கியா, இது எப்போ இருந்துச்சு? அவன் இது தீபாவளிக்கு என் பையன் லட்டு சின்ன பையன் வந்து வாங்கி விளையாடுவேன். அந்த துப்பாக்கி தான் கிடந்துச்சு, ஒரு 7-8 துப்பாக்கி. அவன் துப்பாக்கி மேலே பயங்கர கிரேஸ் உள்ளவன். அந்த துப்பாக்கி தான் பார்த்துருப்பீங்க நாட்டு துப்பாக்கின்றாங்களான்னு நினச்சா, கடைசியில் பார்த்தா அது எங்கேயோ சேலத்தில் நாட்டு துப்பாக்கி 2 பேர் செஞ்சதாகவும், அவங்க வெளிநாட்டுக்கு பேசுனதாகவும், அந்த வெளிநாட்டு நபர் நமக்கு பேசுனதுனால அந்த துப்பாக்கியை கொண்டு போய் இங்கே கண்டுபிடிக்காங்க. துப்பாக்கியெல்லாம் பிடிச்சிருக்காங்கன்னாங்க பிஜேபி காரங்களாம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் ஒரு பக்கம் ஊடகங்கள் வந்து துப்பாக்கி மாட்டிக்கிச்சுனாங்க. அப்புறம் பார்த்தா கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள், பல கோடி வெளிநாட்டிலிருந்து வந்த நிதி, கட்சி உடைக்கும் சாட்டை, கட்சிக்குள் தனி ரூட் இருக்கும் சாட்டை. நடக்கிறது என்ஐஏ ரைடு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட பேசுனீங்களா பேசலையா, என்ன பேசுனீங்க, அவர் யாருன்னு தெரியுமா தெரியாதா, இதான் கேள்வி. இங்கே கட்சிக்குள் தனி ரூட் எடுக்கும் சாட்டை, கட்சியை உடைக்கும் சாட்டை, வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணம் வந்திருக்கு, தினகரன் தினமலர் வளைச்சு கட்டி எழுதுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்திக்கான மறுப்பும் போடலை, அந்த செய்திக்கான உண்மைத்தன்மையும் இது வரைக்கும் வெளியே தெரியல. அப்போது அந்த பணமும் நம்ம கை வந்து சேரல, அது ஒரு விஷயம். வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணம்னாங்க, அது வந்து சேரல. ஒரு ஊடகம் எவ்வளவு பொய்யான செய்தியை கண்ணுக்கு முன்னாடி வெளியிடுங்கிறதுக்கு என்ஐஏ சோதனையில் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த அவதூறும், இப்பொழுது திருச்சி வானூர்தி நிலையத்தில் ஒரு கீச்சைனை, கத்தி, ஆயுதம், பரபரப்பு, பாதுகாப்பு அதிகாரிகள் வந்தார்கள், ஒன்றும் நடக்கலை. எல்லா ஊடகங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனா சீமானவர்களை வந்து கண்கொத்தி பாம்பு மூலம் கவனிக்கணும். சீமான் பேசுகிறத லைவ் போடுறதுலாம் வேற, அது பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக பேசிடுவார். அதெல்லாம் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது தவறு செய்கிறாங்களா, ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்களா, ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து எங்கே போகிறாரோ அங்கே வரைக்கும் லைவ் போடுங்க. ஏதாவது ஒன்று சிக்கும், ஒரு கார் மேலே சின்னதாக ஏதாவது தெரியாமல் கூட ஒரு பைக்கில் மோதிடலாம், அப்போ ஒரு வாக்குவாதம் ஏற்படும், அதை எடுத்து போடு, அது பரபரப்பாக்கு. திருச்சி தபால் நிலையம் பக்கத்தில் என்னுடைய காரில் அரசு பேருந்து மோதிடுதுங்க. தப்பு அரசு பேருந்துடைய ஓட்டுநர் மேலே முழுக்க, ஏன்னா பின்னாடி தான் அடி விழுந்திருக்கு. அடுத்த நொடி ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்கன்னா, நான் இறங்கி போய் என் வண்டியை பார்க்குறதுக்குள்ளே ப்ரெஸ் வந்துருச்சுங்க. இப்போ நான் அந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கிட்ட என்ன பேசினாலும் அது ரெக்கார்டு. நான் எதுவுமே பேசலை, பார்த்துட்டேன். இவங்க வளைச்சி கேமராவை நிப்பாட்டாங்க, நான் பார்த்துட்டேன். சரி ஓகே, நான் ஒன்று கூட ஓகே, தெரியாமல் மோதிருப்பார், தெரிஞ்சால் மோதுறாரு. மதியத்தில் வந்திருப்பார் அண்ணன், தெரியாமல் மோதிருப்பார். காவலர் வந்தார், ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கு போடுறீங்களா இல்லை காம்ப்ரமைஸ்? ஐயா பாவங்க, அவர் அரசு பேருந்து ஓட்டுநர், நான் வழக்கு போட்டு அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக ஏற்படும், அதில் வழக்கெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நான் கிளைம் பண்ணிக்கிறேன், போயிட்டேன்.
என் வண்டி மோதி என் வண்டியை ஒருத்தன் வம்படியாக கொண்டு இடிச்சிருக்கான். என் மேலே எந்த பிரச்சனை தப்பும் இல்லை, என் டிரைவர் மேலேயும் தப்பு இல்லை. ஆனாலும் பேச முடியல. பேசணும் நம்ம அடுத்தனுடைய அரசு பேருந்து ஓட்டுநரை சட்டையை பிடித்த சாட்டை, ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த சாட்டை, வண்டியை மோதியதற்கு நீங்கள் தான் காரணமா என்று வாக்குவாதம் பரபரப்பானது. திருச்சி தபால் நிலையம்னு போட்டுருவாங்க. ஐயோ இதுவரையாப்பா அப்படின்னு சொல்லி எதுக்காகவே தவிர்த்தேன். தப்பு அவங்க மேலே இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அமைதியாக கொடுக்கு. இதே மாதிரி தான் வலசரவாக்கம் காவல் நிலையம். நான் அண்ணன் தேவா பாக்கியராஜன் 3 பேர் தான் அண்ணன் கூட போகிறோம். வழக்கறிஞர் 4 பேர். கரெக்டாக உள்ளே போய் காவல் நிலையத்துக்குள்ளே போகும்போது தேவானனை உள்ளே விட்டாங்க. பாக்கியானன் என்னையும் மட்டும் கரெக்டாக செஸ்ட்டில் அப்படி கையை வச்சு லாக் பண்ணி டிஎஸ்பி நிப்பாட்டார். நாங்கள் தான் அண்ணனே கூப்பிட்டு போகிறோம். அது வரைக்கும் வாங்க 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 வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு போயிடலாம் வந்துருங்க டப்புன்னு நிப்பாட்டினாங்க. ஐயா இல்லை. அப்புறம் என்னென்னு கேட்டால் சாட்டை துறைமுறை மட்டும் உள்ளே விட்டுறாதீங்கன்னு சொல்லி மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ தடுத்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணோம்ல, நாங்கள் உள்ளே போகணுங்க, எங்கள் அண்ணன் உள்ளே போயிருக்காரு, ரியாக்ட் பண்ணோம்ல. அந்த ரியாக்ஷன் என்னென்னு பார்க்குறதுக்காக நான் அப்படி கையை கட்டி நிற்கிறேன். சுற்றி காவலர் நிற்கிறாங்க, மக்கள் நிற்கிறாங்க. அங்கே ஒரு காவலர் என் முகத்துக்கு நேராக செல்ஃபோன் வச்சு நிற்கிறார். என்ன பேசுகிறான், என்னங்க விட மாட்டீங்களா அப்படின்னா, காவலரிடம் எகிரிய சாட்டை, காவல்துறை அதிகாரியை மிரட்டிய சாட்டை அப்படின்னு ஏதாவது ஒரு இந்த ஸ்பார்க் மீடியாவுக்கு எடுத்து கொடுத்து அது மூலியமாக ஊடகத்துக்கு பரப்பி ஒரு செய்தியை போடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் டே 24/7 நம்மளை நோட் பண்ணுறாங்க, அலாட்டாவோட ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி அலாட் ஆகி வந்துட்டோம். அப்போ ஏதாவது ஒரு சின்ன பிசிறு செய்தி கிடைக்காதா என்று மொத்தமாக பெண் டீமில் இருந்து, யார் நம்ம மாப்பிள்ளை இருக்காப்புல மச்சான் சபரீசன் டீமில் இருந்து சொல்லி அவங்கள ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஏதாவது செய்தி கிடைக்கும், அந்த செய்தியை பரபரப்பாங்க. எப்படி விஜயகாந்த் மேலே ஒரு அவதூறை பரப்பி விஜயகாந்தை வீழ்த்தணுமோ அப்படி சீமானுடைய தம்பிகளை வீழ்த்தலாம்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க. அவர் விஜயகாந்த், நாங்கள் யாரு? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து